முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், முன்னாள் மத்திய இணையமைச்சர், தமிழ்நாடு அரசியலில் முத்திரை பதித்த ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. திரு இளங்கோவன் அவர்கள் 3 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர். திரு இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருந்த சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நான் காங்கிரஸ் கட்சி பொறுப்பில் இருந்தேன். நான் தலைவராக இருந்தேன். அந்த சமயத்தில் புதுச்சேரியில் கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நிற்க வேண்டும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி இல்லை என்று முடிவு எடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து தேர்தலில் நின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு இருந்தது. அப்பொழுது நாங்கள் ஆட்சி அமைத்தோம். அந்த சமயத்தில் அதற்கு திரு இளங்கோவன் அவர்கள் உறுதுணையாக இருந்தவர். புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நிகழ்ச்சிகள், தேர்தல் சமயத்தில் பரப்புரைக்காக பலமுறை வந்திருக்கிறார். திரு இளங்கோவன் அவர்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் சிறந்த நட்பு உண்டு. 25 ஆண்டு காலமாக. குறிப்பாக அன்னை சோனியா காந்தியுடைய ஆட்சியோடு நான் மத்தியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தலைமையில் உள்ள ஆட்சியில் இணையமைச்சராக இருந்த சமயத்தில் திரு இளங்கோவன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்தார். அப்பொழுது நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு கூட அவர் பிரச்சாரத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அவர் பலமுறை நான் அவரை சந்தித்திருக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த காங்கிரஸ் கட்சியை வலுப்பெறச் செய்வதற்காக சிறந்த முறையில் பணியாற்றிய ஒரு தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் பேரிழப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். கூட்டணி கட்சி தலைவர்களை மதிப்பவர். மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது அவருக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. அதே போல மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீதும் மதிப்பு மரியாதையும் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சால் புயல் வந்து பெரிய அளவில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களும் பெண்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு என்று நிவாரணம் அறிவித்தார். அது இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. ஆனால் இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. விவசாயிகளுக்கு அவர் கொடுத்த தொகை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டாருக்கு 50,000 கொடுக்க வேண்டும். மீனவர்கள் 10 நாட்கள் கடலுக்கு செல்ல முடியவில்லை. அவருடைய நிவாரணத் தொகையை 10,000 20,000 உயர்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, குடிசை வீடுகளை கட்டுவதற்கு 10,000 30,000 உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பசுமாடுகளை இழந்தவர்களுக்கு 50,000 கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களோ அமைச்சர் பெருமக்களோ வாய் திறக்கவில்லை. அதனால்தான் வெள்ள நிவாரணம் உடனே கிடைக்காத காரணத்தால் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் சந்தித்து மனு கொடுத்து உடனடியாக மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். குறிப்பாக நகரப்பகுதியிலும் கிராம பகுதியிலும் உள்ள மக்களுடைய வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அவருடைய மின்சாதன பொருட்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக டிவி, இது பெரிய ரெஃப்ரிஜரேட்டரு,
மோட்டார் பாதிக்கப்பட்டிருக்கு, வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லா மின்சாதனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு இழப்பீடு கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. இதை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் கூறினோம். அது மட்டுமல்ல, இந்த புதுச்சேரியை பொறுத்தவரையில் மத்திய குழு வந்தார்கள், 2 நாள் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, 55 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் நிவாரணம் கொடுப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், மத்திய அரசு எவ்வளவு நிவாரணம் கொடுக்கும் என்ற பதில் அவர்களிடமிருந்து வரவில்லை. குறிப்பாக இந்த வெள்ளம் வந்த சமயத்தில், புயல் பாதிப்பு வந்த சமயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வெள்ள நிலவரம் பற்றியும் பாதிப்பு பற்றியும் கேட்டறிந்தார். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், செங்கல்பட்டு, தமிழ்நாட்டில் பல பகுதிகள், சென்னை உள்பட பல இடங்களில், கடலூர் உள்பட பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு உரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த மத்திய குழு வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நிவாரணம் மத்திய அரசிடமிருந்து கேட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கூட நிவாரணத் தொகை 600 கோடி ரூபாய் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இந்த 600 கோடி ரூபாய் போதாது, ஏற்பட்ட பாதிப்புக்கு இந்த 600 கோடி ரூபாய் போதாது. சரியாக இவர்கள் இழப்பை கணக்கிடவில்லை. முதலமைச்சர் அவர்களை ஒரு பொருட்டாக பிரதமர் மோடி மதிக்கவில்லை. பிரதமர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை தொடர்பு கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது, புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கூட கேட்கவில்லை. ஆனால் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சியில் என்ன நடக்கிறது, எந்த அளவு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூட மோடி அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை கேட்கவில்லை. இதிலிருந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை திரு நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார், உதாசீனப்படுத்துகிறார். புதுச்சேரியை திரு மோடி அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிற குறிப்பாக வெள்ள கட்டுப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த திட்டம் அந்த அரசிடம் இல்லை. தென்பண்ணை ஆறிலிருந்து வருது, குறிப்பாக வீராணம் ஆறு திறந்து வர்ற தண்ணி, அந்த பக்கம் வந்து உங்களுக்கு சாத்தனூர் அணை திறந்து வர்ற தண்ணி, கடைமடை பகுதியாக இருக்கின்ற புதுச்சேரி பகுதியில் வர்றதுனால இங்கே பாதிப்பு, காவிரி படுகையில் காரைக்காலில் பாதிப்பு. இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு திட்டம் இந்த அரசிடம் இல்லை. அதற்கான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நகரப்பகுதியிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் வெள்ளப்பாடு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு ஒரு நிரந்தர முடிவு காணுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி அவர்கள் என்னை பற்றி நான் அவரிடம் தவறான தகவலை மக்கள் மத்தியிலே கொடுப்பதாக கூறியிருக்கிறார். நான் எந்த தவறான தகவலை மக்களிடம் கூறவில்லை. அவர் நான் ஆட்சியில் இருந்த சமயத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்றும் செய்யவில்லை என்று கூறுகிறார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் இந்த 3.5 ஆண்டு காலமாக இந்த அலங்கோலமான ஆட்சியை பற்றி மக்கள் எப்படி விமர்சனம் செய்கிறார்கள், 5 ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்து மக்களுக்கான திட்டங்களை எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு எப்படி நிறைவேற்றியது என்று மக்களுக்கு தெரியும். திரு செல்வ கணபதி அவர்கள் எனக்கு
சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, திரு செல்வ கணபதி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். பிரதமர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை, முதலமைச்சரை தொடர்பு கொண்டு ஏன் தொலைபேசியில் புதுச்சேரி மாநிலத்தில் வெள்ளம் புயலினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கவில்லை? இதற்கு திரு செல்வ கணபதி அவர்கள் பதில் சொல்வாரா? அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். மத்தியில் அவர் பாராளுமன்றத்தில் இருந்த சமயத்தில் மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை அழைத்து வெள்ளம் புயல் சம்பந்தமாக, புதுச்சேரி மாநில வெள்ளம் புயல் சம்பந்தமாக கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தார், நான் சென்றிருந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் இந்த வெள்ளம் சம்பந்தமாக, புயல் சம்பந்தமாக, இந்த பெஞ்சால் புயல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏற்பட்ட இழப்பிற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். மக்களவை உறுப்பினராக மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள், மரியாதைக்குரிய செல்வ கணபதி அவர்கள். செல்வ கணபதி அவர்கள் மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன? புதுச்சேரி மாநில பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களை ஏன் புறக்கணித்தார்கள்? அதிகாரிகளிடம் மத்திய நிதி அமைச்சர் பேசும் பொழுது வெள்ள புயல் சம்பந்தமாக, இழப்பீடு சம்பந்தமாக பேசும்பொழுது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்க வேண்டும். ஏன் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களவை உறுப்பினராக இருக்கின்ற திரு வைத்திலிங்கம் அவர்களை அழைக்கவில்லை? இதிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவமதித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. பிரதமர் அவர்கள் பல திட்டங்களை புதுச்சேரிக்கு நிறைவேற்றி இருக்கிறார். 1800 கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 900 கோடி ரூபாய் வரை இதுவரை செலவு செய்திருக்கிறார்கள் என்று விவரம் கூறுகிறார். நான் திரு செல்வ கணபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், புதுச்சேரி மாநில அரசு எங்களுடைய அந்த 1800 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நாங்கள் 700 கோடி ரூபாயை குறைத்து விட்டோம், 64 திட்டங்களை 32ஆக ஆக்கிவிட்டோம் என்று புதுச்சேரி மாநில அரசே அறிக்கை விட்டிருக்கிறது. அது கூட நம்முடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு தெரியவில்லை. இந்த அந்த 700 கோடி ரூபாயில இதுவரை அவர்கள் செலவு செய்தது என்ன? அவர் 164 திட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சொல்றாரு. 164 திட்டம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பிரதமர் வந்து புதுச்சேரிக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். என்ன திட்டம் கொடுத்துக்கிறாரு? தொழில் பண்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறது. அது எல்லா ஆட்சியில் தான் கொடுப்பாங்க. இது வந்து பாஜக ஆட்சியில் மட்டும் கொடுக்கறது இல்லை. ஒரு தொழில் செய்யறவங்க போய் வங்கியில கடன் கேட்டா கொடுக்கிறது வங்கியினுடைய வேலை. இது ஒரு சாதனை கிடையாது, பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய சாதனை கிடையாது. தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்து வருது. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடன் வந்து தொடர்ந்து நடந்து வருதே தவிர இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் இந்த புதுசா பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் சொல்றாரு. குறிப்பா வந்து திரு செல்வ கணபதி அவர்கள் விவரம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் கேட்ட நம்ம மாநில அந்தஸ்து கேட்டோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு? கடனை 8000 கோடி கடனை தள்ளுபடி பண்ண சொன்னான். செல்வ கணபதி என்ன செஞ்சாரு? அது மட்டும் இல்ல, புதுச்சேரியை வந்து புதுச்சேரி மாநிலத்தை வந்து மத்திய நிதி கமிஷன்ல சேர்க்கணும்னு சொன்னான். அது செய்யறதுக்கு இவருடைய பங்கு என்ன? ஒண்ணுமே செய்யாம புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கூட இந்த வெள்ள நேரத்தில் கூட பிஜேபி ஒத்துழைக்கல. பிஜேபி அமைச்சர்களை காணோம், பிஜேபி சேர்ந்தவங்க யாரும் இல்லை. இது வந்து இந்த வெள்ள நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு இந்த வெள்ளம் புயலை எதிர்கொள்வதற்கு திரு ரங்கசாமி அவர்களும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு தவறிவிட்டது என்பதை தெளிவாக துணைநிலை ஆளுநர் சொல்லியிருக்க. நான் இப்பயும் சொல்றேன், இந்த வெள்ளத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சர் வந்து தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்காமவே இடத்தை பார்த்துன்னு போறாரு. ஆனா அங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வெள்ளம் பகுந்த பகுதிகளெல்லாம் நடந்து போய் பார்க்கிறார், மக்களை விசாரிக்கிறார். ஆனா புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வந்து அதை பத்தி கவலைப்படவில்லை, மக்களை பத்தி கவலைப்படவில்லை. ஆராய்ச்சி குப்பம் போனாரு, மக்கள் கோஷம் போட்ட உடனே கிளம்பி போயிட்டாரு. மத்திய குழுவை பார்த்து பொதுமக்கள் வந்து
போராட்டம் நடத்துறாங்க தமிழர் டிஎன் பாளையத்தில். இது நடைபெற்றது. அப்புறம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களை மாண்புமிகு சபாநாயகர் செல்வம் அவர்கள் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறார். சின்ன வீராம்பட்டினத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு இருக்குது, அதை இடிச்சுட்டு கட்டணும். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை அங்கிருந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அதை எடுத்து அந்த தொகுதி மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த தொகுதி மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்ற உறுப்பினர் அறிக்கை விட்டாரு. அதுல என்ன தவறு? ஏன்னு சொன்னா பக்கத்தில் பீச் இருக்கு, அரசாங்கத்துடைய இடம் ப்ளூ பீச் இருக்கு. அந்த ப்ளூ பீச்சில் பார் கொண்டு வர்றதுக்காக இந்த பள்ளிக்கூடம் இடையூறா இருக்குன்றதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சு எடுத்துட்டு பார் கொடுக்கிற வேலையை பார்த்தாங்க இவங்க. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அதை மக்கள் எதிர்த்தாங்க. அது அங்க போய் மக்களை கேட்டா தெரியும். இந்த மக்கள் போராட்டத்தின் அடிப்படையில் அதை பார்த்துட்டு சபாநாயகர் அவர் இப்ப மாத்தி பேசுறாரு. அந்த பள்ளிக்கூடத்தையே மாத்தணும்னு சொன்னவர், வேற இடத்துக்கு மாத்தணும்னு சொன்னவர் இந்த சபாநாயகர். அதனால சபாநாயகர் அவருடைய பொய்யான புரட்டான வாசகெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பெரும்பான்மை இழந்திருக்கிறது. என்ஆர் காங்கிரஸில் உள்ள 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதாவை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், 13 பேர் தான் திரு ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுகிறார்கள். அந்த 6 பேரும் தெளிவா அதுல அதனுடைய ஒரு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவா சொல்றாரு, நாங்கள் மாற்றினுடைய அணின்னு சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. ஆனா செல்வ கணபதி என்ன சொல்றாரு, அவங்க இந்த மார்டின் எங்க கட்சியை சேர்ந்தவர் என்றார். அதாவது 3 முறை வருமான வரித்துறையாலையும் சிபிஐ ஆலையும் அமலாக்க பிரிவு துறையாலையும் சோதனை செய்யப்பட்டு அவருடைய வீடுகளும் அலுவலர்களும் சோதனை செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பறிமுதல் செய்தாங்க. அவங்க அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தவர, அதுல ஒரு உறுப்பினராக இருக்கிற ஒருத்தவர எங்க கட்சியை சேர்ந்தவன் சொல்றது யாரு? பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ கணபதி அவர்கள். அப்ப பாரதிய ஜனதா கட்சியில பொருளாதார குற்றத்தில் சம்பந்தப்பட்டவங்களை அந்த கட்சியில உறுப்பினரை வச்சுக்கலாமா? இப்ப அந்த 6 பேர் அணியினுடைய தலைவர் மார்டின் அவர்கள். அந்த 6 பேர் தனியா இருக்கிறாங்க. அப்புறம் 3 சுயேட்சை உறுப்பினர்கள், அவங்க யாருக்கும் ஆதரவு இல்லை. அந்த 3 சுயேட்சை உறுப்பினர்கள் ஆதரவு கடிதம் யாருக்கும் கொடுக்கல. அந்த 3 சுயேட்சை உறுப்பினர்களை முத்தியால்பேட்டை சுயேட்சை உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் திருநள்ளாறு சுயேட்சை உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, இவங்க கொடுக்கல. அதே போல உருளைப்பேட்டை சுயேட்சை உறுப்பினர் இருக்காரு. அந்த 6 பேர் போய் இது ஒரு 3 9 ஆச்சு. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 8 பேர், 9 8 17 பேர் நாங்க. அந்த 17 வெளியில இருக்கு, 13 உள்ள இருக்கு. அந்த 13ல அந்த 3 பேர் நியமன உறுப்பினர்கள் இல்லைங்களா, அது மார்டின் அவர்களை போய் சந்திச்சாரு திரு வெங்கடேசன் அவர்கள். அவர் அந்த அணியில் இருக்கிறாரா, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அணியில் இருக்கிறாரா கேள்விக்குறி. அப்ப ஒட்டுமொத்தமா 15 பேர் தான் அவங்களுக்கு ஆதரவு. 33 பேர்ல 15 பேர் தான் என்ஆர் காங்கிரஸ் 10. அந்த 10ல எத்தனை ஓடுன்னு தெரியல. என்ஆர் காங்கிரஸ்ல 10, பிஜேபியில ஒரு 3, சுயேட்சை நியமன உறுப்பினர் 2, மீதி உள்ள 18 பேர் வெளியில இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரசுக்கு அவங்க ஆதரவு கிடையாது. ஆனா திரு ரங்கசாமி அவருடைய அவர் பெரும்பான்மை இழந்திருக்கிறார். அவருடைய ஆட்சி சிறுபான்மை ஆட்சியாக ஆகியிருக்கிறது. அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள்
பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. என்னங்க எனக்கு காதுல உள்ள என்ன பதில் சொல்லட்டும், அவங்க பதில் சொல்லணும். அதுக்கு ஏன் சார் அவங்க தரப்புல இப்ப நான் கேட்கிறேன், அந்த 6 பேர் தனி அணியா செயல்படுறாங்க. மார்ட்டின் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. இருக்கு வர நான் சொல்றேன் கேளுங்க. யார் யார் யாரு யார் யாரு ஆமா யார் சொன்னது? ஜான்குமார் கல்யாணம் கூட சொன்ன. ஏங்க இருக்கு சார், மார்ட்டின் தான் எங்களுடைய தலைவர். ஏன் சார் அடுத்த முதலமைச்சர் மார்ட்டின், அடுத்து யார் சொன்னது? ஜான்குமார். ஏன் சார் நாங்க மார்ட்டின் அணி சொன்னாரா இல்லையா சார்? நாங்க மார்ட்டின் அணின்னு சொன்னாரு சார். நீங்க பாருங்க, அவரு பேட்டியை பாருங்க. நாங்க மார்ட்டின் அணின்னு சொன்னாரு சார். இதுக்கு யாரும் சொல்ல சார். இதை நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு அவங்களுக்கு உதவி பண்ணட்டும், உதவி பண்ணாத போட்டு அதை பத்தி எங்களுக்கு கேள்வி இல்லை. ஒரே கேள்வி, சமூக பொருளாதார குற்றவாளிய பாரதிய ஜனதா அதனுடைய உறுப்பினராக வச்சுன்னு இருக்கலாமா? ஒரு கேள்வி. ரெண்டாவது இந்த 6 பேர் நாங்க தனி அணின்னு சொல்றாங்க. இந்த இப்ப உண்மையிலேயே அவர் நிவாரணம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, பாரதிய ஜனதா அமைச்சர்களையா அதுல இல்ல? ஏன் கலந்துக்கல? நாங்க சொல்றோம், உங்க அந்த பாரதிய ஜனதா அணி ஒன்னா இல்ல, சுயேட்சைகள் அவங்களுக்கு ஆதரவு இல்ல, நியமன உறுப்பினர் ஒருத்தர் இல்ல, அதனால 18 பேர் வெளியில இருக்கிறாங்க, 15 பேர் தான் இங்க இருக்கிறீங்க. அதனால திரு ரங்கசாமி அவர்கள் பெரும்பான்மை இழந்திருக்கிறார் நான் சொல்றேன். இல்லன்னு விளக்கம் சொல்லிட்டான். தேர்தல் நிதி காங்கிரஸ் தான் வாங்கிடுதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்றாங்க. யாரு? காங்கிரஸ் தான் தேர்தல் நிதி வாங்குது, திமுக தான் தேர்தல் நிதி வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு காங்கிரஸ்? தேர்தல் நிதி வாங்குது. அதாவது இப்ப நடந்தது எப்ப, ரெய்ட் பண்ணது எப்ப? 2 வருஷத்துக்கு முன்ன. தேர்தல் நிதி வாங்குறது பல ஆண்டுகளுக்கு முன்ன. அதை புரிஞ்சுங்க நீங்க. யாரு? அதாவது சார் இப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க 6 பேர் வெளியே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 6 பேர் வெளியே, 3 சுயேட்சை உறுப்பினர்கள் வெளியே, ஒரு நியமன உறுப்பினர் வெளியே, இது எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்ததுனாக்கா அவங்களுடைய பலம் 15 தான். எங்க 8 தனியா இல்லாம. முதல் நான் சொல்றது கேளுங்க சார். நாங்க மனு கொடுக்காது எங்களுடைய விவரம். முதலமைச்சர் ரங்கசாமி இதுக்கு பதில் சொல்லிட்டான். இல்ல அந்த 6 இருக்கு சார், அந்த 6 பேர் என் கூட இருக்கிறாங்க. யார் சொல்றது? முதலமைச்சர் எங்க சொல்றாரு? முதலமைச்சர் வாயே திறக்கலையா? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துவாங்களா அவங்க? ஏன் சார் நான் என்ன சொல்றேன் சார், இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்றேன், இருக்கிறன்னு சொல்லட்டுமா அவங்க? ஆமா, அதாவது எந்த நேரத்தில் கொடுப்போமா மனு கொடுப்போம். நாங்க மனு கொடுக்காம போக மாட்டோம். ஆனா இன்ன நிலைமையில இன்னமே அப்புறம் ஆளு பிடிப்பாங்க, அந்த வேலை எல்லாம் பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா வேலையே ஆளு பிடிக்கிற வேலை தானே. அதனால இன்ன நிலைமையில 6 பேர் ஒரு தனி அணி, 3 சுயேட்சைகள் தனி, ஒரு நியமன உறுப்பினர் வெளியில இருக்காரு. அவர் அந்த 6 பேருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. ரங்கசாமி அவர்கிட்ட இருக்கிற அந்த 10 பேரும் 2 அமைச்சர்களும் சபாநாயகர் மட்டும்தான் அந்த அணியில் இருக்காங்க. 2 நியமன உறுப்பினர் இருக்காங்க. இவ்வளவுதான். அவங்க 15 பேர் தான். 18 பேர் வெளியில இருக்காங்க நான் சொல்றேன். யார் சொல்றது? புதுச்சேரி மாநில மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் அதிகார பலம், பணபலம், அது 22 சட்டமன்ற உறுப்பினர்கள், இதையெல்லாம் பார்த்து இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஜெயிக்க வச்சாங்க. அதனால யாரை பார்த்து யாரும் பயப்பட மாட்டான்.
அது முதல்ல மனசுல வச்சுக்க சொல்லுங்க அவங்க கிட்ட. இது அவர் கொண்டாந்து நிவாரணம் கொடுத்தாருன்னா வாரி கொடுத்துட மாட்டாங்க மக்கள் ஓட்ட. கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி ஒரு வேட்பாளர் சிட்டிங் அமைச்சரை தோத்தாரு. சரித்திரம், பாண்டிச்சேரியில் சரித்திரம். காங்கிரஸ் யார் சொன்னாங்க உங்களுக்கு? என்ன தெரியுது உங்களுக்கு? யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஏன் சார் இந்த காங்கிரஸ் கட்சி சார், காங்கிரஸ் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை எடுத்து குரல் கொடுக்கிறான். எங்க போச்சு? ஏன் சார்? அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த திட்டம் என்னத்தான் நிறைவேற்றுகிறாரு? அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுக்கல. பிறந்த குழந்தைக்கு 50,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு, பெண் குழந்தைக்கு கொடுக்கல. தீபாவளிக்குள்ள அரிசி போடுவேன்னு சொன்னாரு, ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுவேன்னு சொன்னாரு, செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த புதுச்சேரி மின்சார கட்டணத்தை குறைப்பாரு, குறைக்கல. எதை செஞ்சாரு ரங்கசாமி? அவர் ரங்கசாமி அறிவிப்பு முதலமைச்சர் தான். அதுக்கு ஏன் நீ முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வா? அதான் அதிகாரி நீ சொல்றதை கேட்கலையா? ஒண்ணு அந்த அதிகாரியை மாத்தி, இல்லைன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வாங்க. அதிகாரி ஒத்துழைக்காத அதிகாரியா வச்சுக்கிற? நான் சொன்னது கிடையாது, நான் சொன்னது கிடையாது, ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. சார், அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எங்க ஆட்சியில அதிகாரியை பத்தி நான் ஒரு அதிகாரியை குறை சொன்னது கிடையாது. சும்மா தப்பா பேசாதீங்க. என்னது கிரண்பேடி எடுத்து போன அதிகாரிகளை எடுத்து போகல. அதுவும் செக் பண்றது அட்டெண்டன்ஸ் வந்துக்குதா, ஒழுங்கா வேலை செய்ய பாக்குறது போவா நம்ம ஒரு முதலமைச்சர். நீங்க எதுக்கோ போறீங்க? யாரு அவங்களே கவுந்துருவாங்க, நாங்க ஏன் எடுக்கணும் முயற்சி? இது குறைப்படுத்த ஆட்சி சார். இது என்னது? ஏன் சார் 10 மாசத்துல குழந்தை பிறந்த போகுது? அவர் விவரம் தெரியாம பேசிக்கிறார், அதை விடுங்க. அதை ஏன் போய் பேச சார்? அவர் தெரியாம பேசிக்கிறான்னு சொல்லிட்டா விட்டுட்டு போங்க. இது ஒரு அரசியல். அதுல உங்களுக்கு இத போய் பேசுறா கூட சொல்லாம ஒரு அமைச்சர், அது ஒரு அந்த அமைச்சருக்கு தரம் இல்லைன்னு அர்த்தம். அது எதுல வெளிப்படையாகிறாரு? அப்ப பீடபிள்யூ வாங்குற காசுக்கு வெளிப்படையா சொல்லட்டுமா? ஆதாரமா? ஆதாரம் வச்சுக்கிறான். அடுத்த பேட்டியில கொடுக்குற ஆதாரம், அடுத்த பேட்டில ஆதாரம். அதாவது இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் நாங்கள் எதிர்க்கிறோம். இதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற விட மாட்டோம். அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்து பாராளுமன்றம் கழிஞ்சு போச்சுன்னா மீதி உள்ள பீரியட் தான் தேர்தலாம். இதை யாரு ஏற்றுக்குவா? 4.5 வருஷம் கட்சி ஆட்சி முடிஞ்சு போகுது, ஆட்சி கழிஞ்சு போகுது, 6 மாசத்துல தேர்தல் வைப்பாங்க. இது நடைபெற சாத்தியமா? சட்டமன்றத்தில் ஒரு இறந்துட்டாரு ஒருத்தர், அல்லது ஒருத்தர் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, அதுக்கு தேர்தலே கிடையாதான். இது ஜனநாயகமா? இது யார் சொல்றது? அதிமுகவா? அதிமுகவுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கட்ட பஞ்சாயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். எது பொதுவா சொல்லிக்கிறேன் நான். யார் பேர்ல உங்களுக்கு அக்கறை? பெண்கள் பேரை மட்டும் அக்கறை இல்லை. ஏன் சார் நீங்க வெள்ளம் வந்தது தொடர்பாக அந்த அணைகள், அந்த சாத்தூர் டேம், இந்த இதெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை தமிழக அரசு இல்ல. புதுச்சேரி அரசு வெள்ளம் வந்தது இல்ல, அந்த ஆராய்ச்சி குப்பம், சோரியாங்குப்பம்,
அந்த பக்கத்துல உள்ள இந்த கும்பந்தாமூடு அந்த பகுதி மக்களுக்கே சொல்லியே. நான் என்ன சொல்றேன் சார், இது சம்பந்தமா விவாதம் வந்து சட்டமன்றத்தில் நடந்தது. சட்டமன்றத்தில் துரைமுருகன் மரியாதைக்குரிய அமைச்சர் பதில் சொல்லிக்கிறார். அதோட விடுங்க. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு தண்ணி வருது சார். ஜாக்கிரதையா இருந்து அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? யாரு எச்சரிக்கை சொல்லல? யாரு சொன்னது? சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தது இல்ல? அப்புறம் என்ன? துரைமுருகன் சார் வந்து அறிவிப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. நாங்க 24 மணி நேரம் ரெடி, 24 hours ரெடி. யாரு ஏங்க நாங்க இப்ப வெள்ளத்தை போய் பார்த்தோம், மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியை எடுத்து போராட்டம் நடத்துறோம். தேர்தல் பணி இன்று தினமும் செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்க நான் எந்த தொகுதி தேர்ந்தெடுக்கல. 24 30 தொகுதி எனக்கு என் தொகுதி. எந்த தொகுதி ஒன்னாலும் நிற்போம். சார் நான் தான் சொல்றேன், 30 தொகுதியில எந்த தொகுதி ஒன்னாலும் நான் நிற்பேன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன? யாரு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, அதாவது காக்கா பணம் பழம் விழட்டும், காக்கா உக்காட்டுன்ற மாதிரி. சரி 5 தொகுதி விட்டுடுங்க. எங்க தலைவர் சண்முகம் தான் சொல்லுவாரு, நான் 30 தொகுதியில எங்க ஒன்னாலும் நிற்பேன்னுவாரு. எல்லாரும் நான் காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்கேன். யாரு யாரு அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. காலையில்